கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாள் சிந்தனை துளிகள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் சிந்தனைக்கு நம்ம வேதாகமத்துல இருந்து ஒரு சம்பவத்தை தியானிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த நாட்கள்ல அவரு நிறைய அடையாளங்கள் அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதனால மக்கள் அவர் மேல ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க. இந்த மனிதன் நிறைய புதுசா சொல்றாரு, நிறைய காரியங்கள் வேதாகமத்துல இருந்து நமக்கு வெளிப்படுத்துறாருன்னு அவர்கிட்ட நிறைய ஆர்வமா நிறைய பேர் கத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தேவாலயத்துல இருக்கும்பொழுது பரிசேயர் சதுசேயர்ன்ற அந்த கூட்டத்தார் ஒரு பொண்ணை, ஒரு ஸ்திரீயை விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிச்சு கூட்டிட்டு வராங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. இயேசு கிறிஸ்து கிட்ட கூட்டிட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு நாங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கும் போதே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஸ்திரீயை என்ன பண்ணலாம், எங்களுக்கு மோசே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களை கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு தேவன் நமக்கு மோசே மூலியமா சொன்னாரே, நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே அப்படின்னு இயேசு கிட்ட கேட்கிறாங்க. அப்ப இயேசு கீழே குனிஞ்சு தரையில எழுதிக்கிட்டே அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு, உங்கள யாராவது குற்றம் செய்யாம இருப்பீங்கன்னா அந்த நபர் முதல்ல இந்த ஸ்திரீ மேல கல்லெறிங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்னதை கேட்டவுடனே மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, உண்மையா அவங்க யோசிச்சு, நான் குற்றவாளியா, நான் தப்பு செய்யாதவனா அப்படின்னு அவங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு அங்க இருந்த மொத்த கூட்டமே கிளம்பி போயிட்டாங்க. இயேசு கீழே குனிஞ்சிட்டு நிமிர்ந்து பாக்குறாரு. அந்த பொண்ணு மட்டும்தான் நின்றுட்டு இருந்தா, அவளை சுத்தி அந்த கூட்டம் யாருமே இல்லை. அப்ப அந்த இயேசு அந்த ஸ்திரீ கிட்ட கேட்கிறாரு, இன்னும் நிறைய பேர் குற்றம் சாட்டினாங்களேம்மா, எங்க அவங்க எல்லாரும்னா, எல்லாருமே போயிட்டாங்க, யாருமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, நானும் உன்னை குற்றம் சாட்ட போறது இல்லைம்மா, நானும் உனக்கு தண்டனை கொடுக்க போறது இல்லை. நீ மனம் திரும்பு, இனி பாவம் செய்யாத, உன்னுடைய குற்றத்தை நான் மன்னிச்சிடுறேன், இனி நீ பாவம் செய்யாத, சமாதானத்தோட போன்னு சொல்லி அந்த ஸ்திரீயை அனுப்பிச்சு வச்சிடறாரு. என்ன ஒரு அருமையான ஒரு விஷயம் இல்லை? இந்த சம்பவத்துல இருந்து நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். முக்கியமா ஒரு 3 விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேனே. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகம் நம்மளை சுத்தி சுத்தி நிறைய குற்றம் சாட்டக்கூடிய ஒரு உலகத்துலதான் நம்ம இருக்கோம். நம்ம சின்னதா ஏதாவது தப்பு பண்ணிட்டாலும், இல்ல இவன் குற்றவாளி, இவன் பெரிய தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி நம்மளுடைய சின்ன சின்ன ஃபால்ட்டையும் கூட கண்டுபிடிக்கிற ஒரு உலகத்துலதான் நம்ம இருக்கோம். அப்படிதான் அந்த சம்பவத்திலையும் அந்த பொண்ணை அவங்க அக்யூஸ் பண்ணி இயேசு கிட்ட கூட்டிட்டு வராங்க. போச்சு, இவளை இன்னைக்கு ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு அவளை கூட்டிட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துலதான் நம்மளும் இருக்கும். 2வது விஷயம், இந்த மாதிரி அவங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி, இந்த மாதிரி மோசே எங்களை கல்லெடுத்து எரிய சொன்னாரு, நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரேன்னு அவங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்து சொல்றாங்க. அப்ப இயேசு என்ன சொல்றதை நம்ம கேட்டோம், உங்கள யாரும் பாவம் செய்யலையோ முதல்ல கல்லெறிங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனால அதே விஷயத்த நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நம்மள யாராவது அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம கல்லெறிஞ்சிருக்க முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம யோசிச்சு பார்ப்போமே. நம்ம அனுதின வாழ்க்கையில நிறைய தப்பு பண்றோம், சின்ன சின்னதா நிறைய தப்பு பண்றோம். உண்மையை சொல்லணும்னா நம்ம யாருமே அப்படி ஒரு நல்லவங்க இல்லைல்ல, எல்லாருமே குற்றம் செஞ்சவங்களா தானே இருக்கும். அந்த காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து அந்த மக்களுக்கு உணர்த்தினார். இந்த நாள்ல நம்மளும் அதை தெரிஞ்சுக்கணும். 3வது விஷயம், இயேசு கிறிஸ்து என்ன ரிப்ளை பண்ணாரு, அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அந்த ஸ்திரீயை பார்த்து என்ன சொன்னாரு? நானும் உன்னை நியாயம் தீர்க்க போறதில்லை, நானும் உன்னை எதுவும் ஜட்ஜ் பண்ண போறதில்லை, உனக்கு தண்டனை கொடுக்க போறதில்லை, நான் உன்னை மன்னிக்கிறேன். நீ பண்ணது எவ்வளோ பெரிய குற்றமா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனா நீ அதை தப்புன்னு உணர்ந்து நீ பாவம் செய்யாம இருப்பன்னா நீ சமாதானத்தோட போ, நான் உன்னை குற்றம் தீர்க்க போறதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம பார்க்கணும். ஆமா பிரியமானவர்களே, என்ன ஒரு அருமையான விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் நம்ம கடவுளை விட்டு போயிருந்தாலும் சரி, இல்ல நான் செய்யறது தப்பு, இது என்னுடைய கடவுளுக்கு பிடிக்காது, நான் போறது ஒரு சரியான பாதை இல்லை, நான் இருக்கிற இடம் சரியான இடம் இல்லை, நான் செய்யற விஷயம் சரியான விஷயம் இல்லை, நான் பார்க்கறது சரியான பார்வை இல்லை அப்படின்னு நம்மளுடைய இருதயத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு மனம் மாற்றத்தோட ஒரு அறிக்கையை நம்ம கடவுளை பார்த்து சொல்லுவோம்னா, ஆமா நான் செய்யறது தப்பு,
ஏன்னா நீங்க மன்னிச்சிருங்கன்னு நம்ம கடவுளை பார்த்து கேட்போம்னா, நீங்க எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணியிருந்தாலும் உங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்காரு. அப்பேற்பட்ட அன்புள்ள இரக்கமுள்ள கடவுள் தான் நம்மளுடைய கடவுள். ஸோ இந்த நாள்ல இந்த சிந்தனையோடு, ஒருவேளை நீங்க கடவுளை விட்டு தூரமா போயிருந்தீங்கன்னா, மீண்டும் அவர்கிட்ட வந்து அறிக்கையிட்டீங்கன்னா, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவரே, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கை விடுவீங்கன்னா, உங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்காரு. 1 யோவான்ல இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இந்த மாதிரி சொல்லுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆமா பிரியமானவர்களே, உங்களுடைய பாவத்தை இன்னைக்கு நீங்க அவர்கிட்ட சொல்லி அறிக்கையிட்டு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேட்பீங்கன்னா, இந்த நொடியே அந்த சனமே உங்களை மன்னிச்சு அவர் உங்களை ஏத்துக்க ஆயத்தமா இருக்காரு. அதனால நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க. இந்த சிந்தனையோட இந்த நாளை, இந்த வாரத்தை நீங்க கடந்து போவீங்கன்னு நான் நம்புறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. மீண்டும் இன்னொரு சிந்தனை துளிகள் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்போம்.